இந்த மாதிரி சினிமாவில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே படம் பிரச்சனைகளோட போராட்டம் படம் எடுத்தாலும் படத்தை எடுத்துன்னு போயிட்டு ரிலீஸ் பண்ணுறதுல வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்ப தான் நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு நானே என் பார்ட்னர் நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் நம்ம ஓடிடி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணோம். இந்த நம்ம ஓடிடி வந்து எதுக்காகன்னா, மற்ற எல்லா ஓடிடி ஆப் மாதிரி இல்லாமல் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆப்பாகவும் இருக்கும், நல்ல விஷயங்கள் கொடுக்கும். ஏன்னா நாங்கள் உருவாக்குற ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்யணும். அப்போது அந்த பொருள் மூலிமா வந்து எங்களுக்கு புண்ணிய விஷயங்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டோம். அப்போது இந்த நம்ம ஓடிடியில் திறமையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். யார் எந்தெந்த 24 கிராஃப்டில் இருக்கிற இந்த இதில் இருக்கிற பேக்எண்டில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக வருமானம் போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை யோசித்து நிறைய ஐடியா பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த கழுமரம் வந்து முதல் ஒரு இயக்குனர், அதாவது ஒரு அறிமுக இயக்குனர், அந்த மாதிரி யுவர் பேக்கர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் ஆல்ரெடி இன்னொரு 3 படம் போயிட்டுருக்கு. ஒரு படம் மனிதம் அப்படின்ற ஒரு படம் போயிருக்கு. அந்த இயக்குனருக்கு 50 வயசு ஆயிடுச்சு, 51 வயசு ஆகுது. அவரும் சொன்னார், சார் நானும் வந்து 50 வருஷமாக நானும் அழிஞ்சிட்டேன், எங்கேயுமே சான்ஸ் கொடுக்கல சார்னு. சரி உங்களுக்கு நான் ஒரு டைம் சான்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் பண்ணுங்கன்னு. இந்த படம் வந்து அதையும் நான் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். அந்த படமும் வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது, அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சந்தோஷ்னு ஒரு தம்பி வந்து ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுறாரு, அவரும் வந்து அறிமுக இயக்குனர். ஸோ அந்த மாதிரி நம்ம பைப்லைனில் இப்போ ஒரு 7 பேர் எல்லாருமே நியூ டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருக்குமே வந்து சான்ஸ் கொடுக்கணும். சினிமாக்காரர் பல கஷ்டத்தை சொல்றாங்க, நல்லா பண்ணி எல்லாருமே அவர் தான் மெயின் கேரக்டர் பண்ணிருக்காரு. அவர் வில்லனா நடிச்சவர் நல்லா பண்ணிருக்காரு. அவரு ஒரு கேரக்டர் கிளைமேக்ஸ் பண்ணல. சினிமா சினிமாவுக்கு வரான்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு வரான்னு அதெல்லாம் உண்மைதானே. சினிமாக்காரன் கண்டிப்பா ஏற்றுக்கணும். நார்மல் ஆடியன்ஸ் இதை பார்த்து நிறைய பேர் திரும்பி வரணும். வர வேணாம்னு சொல்லல, வரணும். பேக்ரவுண்ட்ல ஒரு சினிமாவை நம்பி மட்டும் இந்த ஃபீல்டுக்கு வரக்கூடாது. ஏதாவது பின்னாடி ஒரு வேலையை வச்சுட்டு அப்புறம் சினிமாவை நம்பிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்னோட அனுபவம். ஒரு வேலையை வச்சுக்கணும், சினிமா விடாது. சினிமா நீங்க விட்டாலும் சினிமா உங்களை விடாது. கழுகு மரம் இன்னைக்கு படம் ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. நடிகனா நாங்க பார்த்திருக்கோம். ஒரு இயக்குனரா அவங்க மிக சிறப்பா கையாண்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மைக்கே நல்ல ஃபீல். ஏன்னா ஒரு நடிகனா என்ன உணர்றோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சினிமாக்காரனா என்ன உணர்றோம் அப்படிங்கிறது அதோட வழியை தான் சொல்லியிருக்கு. உண்மைக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அழகா எடுத்திருக்காப்புல. அந்த பாடல்கள் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு வழியை கொடுக்குது. உண்மைக்கே இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் நீங்க எல்லாரும் பார்க்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. என்ன சொல்ல வராங்க படத்துல? சினிமாக்காரனோட வழிதான். ஒரு சினிமாக்காரன் படம் எடுக்க போனா அங்க எவ்வளவு போராட்டம் ஒண்ணு இருக்கும், அப்படி ஈஸியா ஒண்ணு கடந்துடுறோம். அந்த வழி சினிமாக்காரனுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும். இது நார்மல் ஆடியன்ஸ் அப்ப ஏற்றுப்பாங்க. கண்டிப்பா வழி தானே, வழியை உணர்றது தானே. வழிங்கிறது ஒண்ணு தானே, அதை ஒரு பிரிச்சு வித்துலாம் பாருங்க. ஈனுங்கிறது ஒண்ணு இருக்கு, அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது பிடிக்கும். இவ்வளவு போராடுறாங்களா அப்படிங்கிறது கூட உண்மைக்கே சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. பொட்டாசிக்கு என்னோட வாழ்க்கை. இந்த படத்தை தியேட்டர்ல போய் எல்லாரும் பார்க்கணும். படம் சூப்பரா இருக்கு, நல்ல கதை, நல்ல திறமை. அவரு நல்லா நடிச்சிருக்காப்புல, நல்ல அவரே சொந்தமா பண்ணி நல்ல டைரக்ஷன் அவரே பண்ணிருக்காரு. புரியல கதை என்ன சொல்ல வரோம்னா, சினிமால எவ்வளவு அடிபட்டு நம்ம எவ்வளவு முன்னுக்கு வரோம், நம்ம திறமை என்ன இருக்கோ அதுக்கான கதை இருக்கு அதுல. இப்ப நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம கஷ்டப்பட்டா நம்ம சாதிக்கணும்னு வர்றோம். அந்த சாதனை இதுல இந்த படத்துல காட்டிருக்காங்க, அருமையா காட்டிருக்காங்க. நல்லா பார்க்கலாம், குடும்பத்தோட நல்லா பார்க்கலாம். ரொம்ப நல்லா மனமார்ந்த வாழ்க்கை. இந்த நண்பர் ஒரு படம் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல கேரக்டர் படத்துல ஒரு வாய்ப்பு, ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. நாங்கெல்லாம் நடிச்சோன்னு சொல்றதை விட வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா வெளியாகாது. அப்படி ஒரு டெடிகேட்டிவா நாங்கெல்லாம் ஒர்க் பண்ணோம். அந்த ஒர்க் பண்ணதுக்கு உண்டான பலன் நிச்சயம் ஒரு நாள் பொட்டாசி கிடைக்கும். அவர் மிகப்பெரிய ஒரு டைரக்டர் வருவாரு இல்லை. கழுமரம் மிகப்பெரிய வெற்றி படமாக குறிப்பா நகைச்சுவை பகுதியில
பல படங்கள்ல விவேக் நடிச்சவர் என்னுடைய அருமை நண்பர் கொட்டாச்சி அவர்கள். இன்னைக்கு கொட்டாச்சி அன்னமகன் அப்படிங்கிற பேர்ல உதவி இயக்குநர்களுடைய வழிய மிக அற்புதமா அனைவருடைய கண்களும் கலங்குற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த கழுமரம் படம் பார்த்த அத்தனை பேர் மனதையும் ஒரு மிகப்பெரிய பாரத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை இயக்குறாங்களா இயக்குநர்கள், இவ்வளவு வழிகள் நிறைந்த வாழ்க்கையா ஆகுது அப்படின்னு நம்ம நிறைய பத்திரிகைகளை படிச்சா கூட, நிறைய படங்கள் சம்பந்தமா வந்திருந்தா கூட, அத்தனை படங்களுக்கும் முத்தாய்ப்பா ஒரு உதவி இயக்குநருடைய வழியில் அருமையாக சொல்ற ஒரே படம் கழுமரமா எனக்கு அடிப்படையில் நான் மக்களை ரசிக்க வைக்கிற, சிரிக்க வைக்கிற ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகராக இருக்கேன். 2 வாரத்துக்கு ரிலீஸ் ஆன வடக்குமணி ராமசாமி மிகப்பெரிய வெற்றி படம். எல்லாருமே தியேட்டர்ல சிரிச்சாங்க. அந்த சமயத்துல கூட நான் எங்க நண்பர் கொட்டாச்சி அவர்களுக்கு பாண்டிச்சேரியில பழைய ஸ்டைல மாட்டு வண்டியில பிரச்சாரம் பண்ணி கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்காக நான் பண்ணேன். இது காரணம், நான் அடிப்படையில ஒரு உதவி இயக்குனர் ஜாதி. ஒரு உதவி இயக்குனர் வழியை எங்க நண்பர் கொட்டாச்சி சொன்னதுனால இதுல செய்யலாம் செஞ்சுதான் அந்த மாட்டு வண்டி பிரச்சாரத்தை நான் பண்ணேன். உண்மையிலேயே நேற்று பற்றி இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு அற்புதமான படத்துக்கு தான் நம்ம விளம்பரம் பண்ணியிருக்கோம். அதிக மன திருப்தி இருக்கு. இந்த படம் கொட்டாச்சி அண்ணமன் என்றவர்ல அத்தனை உதவி இயக்குநருக்கு சமர்ப்பணமா இந்த படத்தை சொல்லியிருக்காரு. இந்த படம் ஒரு மிக முக்கியமான படமா தமிழ் நியூஸ்ல இருக்கும். எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல், எந்த கமர்ஷியல் தண்ணியும் இல்லாமல் ஒரு அழகான படத்தை வழியோட, மிக சிறந்த வழியோட சொல்லியிருக்காரு. இந்த படம் கொட்டாச்சி அண்ணமனுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை கொடுக்கும். எல்லாரும் படம் பாருங்க. இது கழுமரம் தானே, கொட்டாச்சி ஒரு நடிகை தான் நடிச்சுக்க விட்டாதீங்க. ஒரு அழுத்தமான கதை, சினிமாவில் படும் துயரங்களை மிக அற்புதமா பண்ணியிருக்காரு. ப்ளீஸ் வாட்ச் இட். கழுமரம் பார்த்து இதெல்லாம் ஒவ்வொரு சீனும் விதைச்சேனும் அது மக்கள்கிட்ட இங்க கனெக்ட் ஆயிருக்கு. அவங்கள என்னோட கேரக்டர் அவங்களா ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஃபீல் பண்ணிட்டு இவ்வளவு ஒரு விஷயம் இருக்குதா சினிமாவுக்கு பின்னால ஒரு வழி அப்படின்னு கனெக்ட் பண்ணி அதை ஃபீல் பண்ணி எல்லாமே கண்டிப்பா இந்த படம் மக்கள்கிட்ட எல்லாருக்கும் பிடிக்கிற படமா தான் இருக்கும். நாம எத்தனையோ பெரிய படங்கள் எல்லாமே எதிர்பார்த்து காத்திருப்போம். அந்த படத்தை வர வரைக்கும் எப்படாங்களுக்கு ஒரு ஓடிட்டு போய் பார்ப்போம். பார்த்ததுல சின்ன ஏமாற்றம் வச்சுருவேன். நம்ம அந்த மாதிரி இல்லைல்ல, அப்படி இல்லைல்ல, இப்படி ஃபீல் பண்ணுவோம். அடுத்த பெரிய படம் வர்றதுக்காக ஓடுவோம். அந்த கேப்ல எல்லாம் நல்ல நல்ல படங்கள், சின்ன படங்கள் வரும். அதை நம்ம பார்க்காமயே தவற விட்டுருவோம். அந்த தவற விட்ட உடனே அந்த படத்தை நல்ல படம்னு எல்லாரும் சொல்றப்ப கேட்பாங்க. அப்போ நம்மளோட மனசு கண்டிப்பா கூறு கொடுக்கும். இந்த சின்ன படம் எல்லாரும் நல்ல படம்னு சொன்னாங்க, அதை பார்க்கலையே எழுதிப்பட்டு இந்த இடத்துல இந்த கழுமரம் கண்டிப்பா உங்களுக்கு திருப்தி கொடுக்கும். எல்லாருமே இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக தான் அந்த வழி கழுமரம் வழிகளோட எடுத்திருக்கிற அந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் தேட்டரில பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எமோஷனல் எல்லாரோடைய லைஃப்லயும் நடக்கிறதான எமோஷன். காரணம் எல்லாருமே பேக் பண்ணல. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க டிராவல் பண்ண வாழ்க்கையா தான் இருந்தது. அதுல ஒரு சின்ன ஒரு தூண்டுதல் எப்பாச்சும் பரவாயில்ல, நான் இருக்கிற கொஞ்சம் ஒரு கொலகுலகம் நல்லா இருக்கும், ஒரு அழுக வரும்ல, அந்த ஒரு கணிப்பு இருக்கும். எல்லாருமே வாழ்க்கையில சினிமால ஜெயிச்சிடலாம், வேற எந்த தொழிலையாவது ஜெயிச்சிடலாம்னு இருக்கிற எல்லாருமே இந்த கழுமரத்தை பார்த்தாம அவங்களுக்குள்ள பெரிய ஒரு கான்பிடன்ஸ் வரும். அந்த சென்னை நம்ம எதுக்கு வந்தோம் சிந்தனை வரும். அடுத்த கட்டம் அவங்க வாங்கி பிடிச்சு காட்டுவாங்க. Hi, this is Sharmisha. So, கழுமரம் இந்த படம் தமிழ்நாட்டுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த படம் ரொம்ப மஸ்ட் வாட்ச் படம். ஏன்னா அந்த படத்துல ஒரு லைஃப் டைம் பெயின் பத்தி சொல்லியிருக்காங்க. ஐ மீன் அசிஸ்டன்ட் டைரக்டரோட லைஃப் டைம் பெயின். நம்ம ஸ்பாட்ல பார்ப்போம், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பேட் வச்சுட்டு டைலாக் சொல்லி தராங்க அப்படின்ற மாதிரி தான் பார்ப்போம். பட் ஆனா இதுல அப்படி கிடையாது. அதுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அந்த ஸ்பாட்ல இருந்து ஒரு டைரக்டரா ஒரு படத்தை கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு வழி இருக்கு, எவ்வளவு அவமானப்படுறாங்க, எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அந்த படம் மஸ்ட் வாட்ச். எல்லாம் என்ஜாய் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. காமெடி ஆக்டர் டைரக்டரா மாதிரி இருக்கிறது கண்டிப்பா அது சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்றது உங்களோட சப்போர்ட்ல தான் எல்லாமே இருக்கு. அதுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க. தேங்க்யூ சோ மச். ஓகே, அவர் நடிகரா எல்லாருக்கும் தெரியும். டைரக்ஷன்ங்கிறது எப்படி பண்ணாங்க? ஆக்சுவலி டைரக்டரான் போது ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு எப்படியும் ஒரு டென்ஷன் அண்ட் ப்ரெஷர் இருக்கும். ரொம்ப காமா இருந்து நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் போது அந்த டென்ஷன் அவங்களுக்கு காட்டாம, எதுவுமே பண்ணாம, ப்ரெஷர் ஏத்தாம ஒரு வேலை எப்படி வாங்கணும்ன்ற நேக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. அவருக்கு நல்லா ஒர்க் பண்ணாரு ஸ்குவாட்ல. படத்துல ஸ்டோரி தான் ஹீரோ, ஸ்டோரி தான் ஹீரோயின், எவ்ரிதிங் இஸ் ஸ்டோரி. சாங் பண்ணிருக்கு. சாங் ஐ மீன் சாங் ரொம்ப சாங் நல்லா இருக்கு. அம்மா சாங் ஒன்று இருக்கு,
அந்த சாங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் அம்மா சாங் இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாரும் என்ன சென்டிமெண்டல் அம்மா சாங்ல இருக்கு நான் சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிடுமே. கேட்கல ஒரு இது சொல்லுவாங்கல்ல இந்த இது மெயின் தாங்க எல்லாருக்குமே அம்மா அம்மா வந்து ஒரு பவர் பாயிண்ட். அம்மா போது நார்மலா இருக்கும்போது கூட அம்மான்னு சொன்னா ஒரு பவர் பாயிண்ட். அந்த பவர் பாயிண்ட் அந்த படத்துல இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.